இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை.
சங்கீதம் 63 முதலாவது வசனம் நம்ம மாறி மாறி படிக்கணும். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மில் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். என் வாயின் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணை நிற்கிற நாள் உமது சேட்டை நிலையிலே வந்து களி கூறுகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் பூமியில் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம். ராஜாவை தேவனில் களி கூறுவார், யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவரால் அழைக்கப்படும். ஆமென். நம்ம எல்லாரும் உட்காந்திக்கும். நாளிலும் பார்த்தீங்கன்னா 3வது வசனம் சொல்லுது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அப்போ உதடுகளினால் தூக்கிட்டு பாருங்க. எனக்கு நைட்லேருந்து இந்த சரியான ஒரு வேலை வேணும். ஃபுல்லாக வாங்கிட்டு 8 மணிக்கு என்னால் வர முடியாது, வண்டியை ஓட்ட முடியல, அவ்வளோ இதுவாக இருந்தது. ஆனால் பாருங்க, நம்ம ஒரு ஆள் போகலன்னா எத்தனை பேர் போக முடியாது. அப்போ வேதம் எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லதா இருக்கிறது. அந்த கிருபையினால தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். பாருங்க, 4வது வசனம் சொல்லுது, துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அவர் நாமத்தை சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிசாசு நம்ம பக்கத்துல நிற்கவே மாட்டான். பாருங்க, இந்த ஜெய்ஸ்ரீ மதினா கூட வரல. ஏன்னா அந்த பிள்ளைகளை ஒருத்தர் நம்ம ரொம்ப போஸ்ட் பண்ணவே கூடாது. தேடு தேடு தேடுலாம் சொல்லக்கூடாது. இப்போ சாப்பாடு பசி இருக்குதுன்னா பிள்ளைங்க சாப்பாடு போடுங்கன்னு கேட்கும் போது சாப்பாடு போட்டு வச்சா பிள்ளைங்க சாப்பிடும். அப்போ தேவனை தேடும் பொழுது ஒரு சுகம் கிடைக்கும் போது பல மடங்கு தேடி கூட ஓடிடுறாங்க. ஆனா அந்த சுகத்தை பெற்றுனோடனே அதை விட்டுடுறாங்க. அப்போ பாருங்க, தேவன் நம்ம மேல எவ்வளவு கருசனை உள்ளவராய் கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஆனா அந்த நம்ம மறந்து போகக்கூடாது. இந்த பலவீனம், இப்போ நம்ம ஒருத்தர் ஆலயத்துக்கு வரலாம், எத்தனை பேர் வர முடியாது, ஏன்னா கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால. அப்போ அதெல்லாம் நம்ம யோசித்து தேவன் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா இறங்கும். அப்போ வேத வசனம் தான் சொல்றது, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பிசாசு நம்மளை விட்டு ஓடி போயிடும். அப்போ அந்த பலவீனத்திலையும் தேவன் இந்த நாளிலே கொண்டு இந்த சங்கீதத்தை படிக்க முடியாத தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடைசி வசனம் பாருங்க, அதுல சொல்லுது, ராஜாவோ களி கூறுவார், யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவருடைய வாய் அடைக்கப்படும். இப்போ பொய் பேசினா வாயை அடைத்து போட்டுருவார். அதனால்தான் 15ஆம் சங்கீதத்தில் அப்படி சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் பாத்தீங்கன்னா நம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது தேவன் நம்மளை முதலிடத்தில் வைக்க வல்லவரால் இருக்கிறார். என்னோட பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, மாசமான கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் நான் தேட வேண்டியதா இருக்கு. 60,000 ரூபாய். அதற்காக ஜெபித்து 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 ஆண்டவர் சொன்னார், இந்த நாளில எல்லாவற்றையும் மாற்றி இன்னைக்கு இந்த வசனம் சொல்றது பாருங்க, கொழுப்பும் கொழுமையானதை நினைத்தையும் கொழுப்பையும் உன்னது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும்.
பாருங்க, அதை நினைச்சு பார்ப்பேன். நான் ஒவ்வொருத்தருக்கூடையும் ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுப்பேன். எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, இந்த வண்டிக்கு 20,000 ரூபாய் கட்டணும், அந்த வண்டிக்கு 15,000 ரூபாய் கட்டணும், இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும், இதுக்கு இவ்வளவு கட்டணும், அதுக்கு இவ்வளவு கட்டணும் அப்படின்னு அதை நினைச்சு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். வேத வசனம் தான் சொல்லுது, ஐஸ்வர்யம் வந்து அவராலே வரும், அதனோட அவரு வேதனையை கூட்டவே மாட்டார். அப்போ இந்த நாளில பாத்தீங்கன்னா தேவன் ஜபங்களில் கலந்து கொள்வதற்கும் சில காரியங்களை நம்ம போய் ஒரு வீடுகளை சந்தித்து ஜெபிப்பதற்கும் தேவன் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். இப்போ ஏசாயா 61 அந்த முதல் வசனம் தான் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் நம் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தையும் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறதுக்கும் அந்த அனுகிரக காலத்தை தேவன் நம்ம மேல கொடுத்து இருக்கிறார். அப்போ போய் நம்ம கட்டுகளை விடுவிக்கிறோம், ஆனா அவங்க வந்து ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த மனபாரம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஏன்னா எத்தனை பேர் வந்து இங்க வந்து நன்மை பெற்றுக்கிறாங்க, ஆனா வரமாட்டாங்க. அதுதான் ரொம்ப கொஞ்சம் கவலையா இருக்குது. அதனால நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளோட கூட தான் இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மளை கைவிடாத தேவன் அவர் ஒரு. அதனால தேவன் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பார்கள். நம்முடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்குற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாட்சி என்ன இருக்குமா? 1 இல்ல 2 சொல்லுவாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முடியல. எப்படி சர்ச்சுக்கு வந்து ஏசப்பாவோட வேலையை செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆஃபீஸில் வந்து 5:30 ஆகணும், வீட்டுக்கு போயிட்டு நான் முதல்ல படுக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் அம்மா பார்த்த பிறகு சரி நம்ம அம்மாவை அனுப்பிட்டு நம்ம வீட்டில் இருக்கலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் அம்மா கிட்டே சொல்லும்போது அம்மா சொன்னாங்க என்னாலே முடியலம்மான்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு வந்து பலனை கொடுங்க, நான் போயிட்டு ஆலயத்தில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா பாருங்க எனக்கு அவ்வளோ பலனை கொடுத்தாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு இங்கே சர்ச்சுக்கு வந்து ஏசப்பாவோட வேலையும் செஞ்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு போனேன். ஏசப்பாவுக்கு தான் நான் ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இது ஏசப்பாவோட ஃபஸ்ட்டு சாட்சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் எனக்கு நாங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜிஎம் இருக்கவங்க அவங்க எப்போவுமே எனக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த மாதம் நான் சேலரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட சேலரிலேருந்து 5,000 கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஆனால் நான் இப்போ எங்களோட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து போகும்போது நாங்கள் வந்து வீட்டுக்கு வர்றது வந்து 8 மணிக்காக தான் வருவேன். ஆனால் அதுக்குள்ளான அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு பண்ணிவிட்டு என்னோட சேலரி கொடுக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு பிடிச்ச சேலரியை நீங்கள் தான் எனக்கு வந்து கொடுக்கணும் ஏசப்பா, அவங்க யாருக்குமே பிடிக்க மாட்டுறாங்க, எனக்கு மட்டும்தான் ஏசப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். நேற்று சார்கிட்ட போய் பேசின உடனே என்னோடய ஃபார்ம் எடுத்து பார்த்துட்டு நான் உனக்காக பேசுகிறேமான்னு சொல்லி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசி சைன் பண்ணி என்னோடய சேலரியை மறுபடியும் எனக்கு வந்து கொடுக்கும்படியாக செஞ்சார். அது கர்த்தர் போடலாம் முடியும். ஊழியம் செய்து ஆண்டு என்ன பண்ணுவாருங்களே கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொன்ன சாட்சிகள் வேற சாட்சி இருக்கா? சொன்ன சாட்சிகள் நாம் ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணுங்க. சொன்ன சாட்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இல்லை இன்னும் குடும்பமாய் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேணும். இல்லை இந்த ஆண்டுல நல்ல ஒரு கர்ப்பத்துக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும். பேசலாம். ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். பேசலாம். அப்பா இந்த சாட்சியோட மேலான சாட்சியை மகளுடைய வாழ்க்கையை நீங்க செய்யும்படியா உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அவரையும் உங்க கணவரையும் ஒப்பு கொடுக்குறோம், உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த குடும்பத்தின் தலை கொடுத்து அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இனி மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் இந்த குடும்பத்தை நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உமக்குள்ள வளரத்தக்கதான இந்த வல்லமையான அபிஷேகம் அவர்கள் மேல ஊற்றப்பட்டுட்டோம்ப்பா. எல்லா எத்தனைக்கிற கிரிகள் போராட்டங்களை இயேசு நாமத்துல நாங்கள் அழிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டில கர்த்தருடைய ஆவியானவர் மகளுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்யும்படியா அவங்க
குடும்பத்தை நீங்க இன்னும் மேன்மைப்படுத்தி உங்க தாய் தகப்பனையும் கூட சேர்ந்து ஒவ்வொருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேளுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியர்களும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு மத்தியில் நடக்கிற பிரேசில் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். சபை கூடுகிறதை நாம் விட்டுவிடவே கூடாது. ஹல்லேலூயா. சபை கூடுகிறதை என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. கூடுமான வரைக்கும் நம்ம எல்லா ஜபத்திலையும் ஊழியத்திலையும் பங்கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா காலம் கடைசி காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசி காலமா இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியுமோ, நம்முடைய ஆத்துமாவை ஆயத்தப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம துரிதமாய் செயல்பட வேண்டிய காலமா இருக்கிறது. சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜபத்தெல்லாம் நிச்சயமாய் ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. விநாயகர் சிலை நாட்டியம் வந்து எடுத்து போவாங்க. ஆனா நேற்று நைட்டே எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? எடுத்துட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த பகல்ல இன்னைக்கு எடுத்து போற வேலை இன்னைக்கு கிடையாது. ஹல்லேலூயா. காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, இன்றைக்கு நாள் எடுத்து போனாக்கா நிறைய ப்ராப்ளம் பிரச்சனை இதெல்லாம் இருக்குதுனாக்கா, நேற்று இரவே நைட்டோட நைட்டா எல்லா சிலையும் எடுத்து போக சொல்லி என்ன பண்ணாங்க? ஆர்டர் போட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்மைகள் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற தேவனா இருக்கிறார். நாம ஜெபிக்கிறோம். அதிகமா நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்த வருஷத்துல எந்த இடத்துலாம் நம்ம அவங்க விற்கிறது ஆராதனை பண்ணா அந்த இடத்துல சபை நடக்கும். ஒரு தெருவுன்னா ஜப கூட்டமாச்சு நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. லைவா போயிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஏன்னா பிதாவை எங்கும் தொழுது கொள்ள காலம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால எங்கெங்கெல்லாம் வச்சாங்களோ இடத்த நீங்க பாத்துக்கனாக்கா ஒரு நிமிஷம் நின்று ஜெபம் அங்க போய் முட்டி போட்டு கை தூக்கி ஜெபம் பண்ணினாக்கா நம்ம கதை அவர்தான் வரும். அதனால மனசுக்குள்ளே நின்று ஆண்டவரே இந்த இடத்துல போய் தொழுது கொள்ள காலம் வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அப்படித்தான் ஜெபம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுல ஒரு பாவம் என்னன்னாக்கா இந்த இடத்துலலாம் தேவனை ஆராதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு 8 மணிக்கும் சாயங்காலமா பேண்டு பட்டாசு அடிக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு, இன்னும் பொண்ணாத்துல தூக்கிட்டு வாங்க. இன்னும் பொண்ணாத்துல நான் சொல்லலாமா? அவங்க தான் சொல்றாங்க. இன்னும் பொண்ணாத்துல எடுத்துருவாங்க போகுது. நான் சொன்னேன், யார் இறந்தது? யாரு? இல்ல அது எடுத்துட்டு போறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டு நம்ம கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம விட்டு விலக மாட்டாரு, கைவிடவும் மாட்டார். நம்ம கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ரட்சிப்பு இன்னைக்கு செய்தி சோதரம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பிரயோஜனப்படும்படியாக இவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபனில் இருப்போம். அதை தாமே ஆண்டவர் கொடுக்கிறது மேலா பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். சொல்லலாம். அம்மா ஜெபம் அதனால இன்னும் நல்ல ஆசீர்வாதமாக அந்த மகளை எடுத்து பயன்படுத்துகிற சுவாமி. பட்டி கிராமங்களெல்லாம் அந்த மகள் அந்த செய்தியை கொடுத்து ராஜா அது மாத்திரமே குறித்த கரங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்க என்ன நிலையில கொடுத்துருக்கோம்.
ஆதரவு செய்ய ஆசீர்வதிய கொடுத்தவர்களை ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிய பல மடங்கு பெருகி சரிந்து விடுமுடிய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா அவங்க இன்றைக்கு கொடுத்திருக்கிற இந்த நிமித்தமாக அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் சுவாமி. அப்பா அநேக காரியத்தில் அவங்களை ஆசீர்வாதிங்க, பலப்படுத்த வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா காணிக்கையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவனை திருப்பி கொடுக்கும் போது சரிந்து விழும்படியா அவங்க வீட்டுக்கிற எல்லா களஞ்சியங்களெல்லாம் நீ நிரப்ப போவதாக நன்றி அப்பா. அவங்க ஆகவே அவங்க ஒவ்வொருவரையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பேர் பேராக நீ சந்திப்பீராக, அக்கினி மழையாக அவங்களை சூழ்ந்து கொள்வீராக, அபிஷேகத்தினாக அவங்க நிரப்புவீராக. அப்பா திரும்பி போகும்போது அவங்க எதிர்பார்க்கிற அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையை சந்திப்பீராக. ஆசீர்வதி பலப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். இன்னொரு நம்ம ஜெபம் குறித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். அடுத்த வாரத்துல சபையில எல்லா பிள்ளைகளும் குடும்பமாய் கத்த கொண்டு வர வேண்டும். குடும்பத்துல காணப்படுகிற பிரிவினைகள், மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இயேசுவின் நாமத்துல மாற வேண்டும். பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாய் கத்தர் கொண்டு வர வேண்டும். இந்த வாரத்தில் எல்லா ஊழியர்களும் கத்தர் ஆஸ்வதிக்க வேண்டும். இன்னைக்கு தொடர்கிற ட்ரையல்ஸ் தொடர்ந்து எல்லா இடங்களையும் கத்தர் தடையில்லாம நடத்தி தர வேண்டும். இன்னும் கிண்டியில நடக்கணும். இன்னும் ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம சபைக்கு வர சுவாச குடும்பங்கள்லாம் சேர்ந்து இந்த ஊழியர்களை செய்வதற்காக ஜெயம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்துல இருப்போம். கத்தர் நல்லவர். எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா உடைய ஆலயத்துக்கு வந்திருப்பது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ள ஆசீர்வாதம் பெருத ஆண்டவரே. ஆண்டவரே உடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரே ஆறுதலையும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆறுதலை படுத்துறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா முதலா பிரேயர் செல் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அதை ஆசீர்வாதத்தை தரும்படியா செபிக்கிறோம். இது மூலமா அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே கொள்ளை எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தெருவுல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பலவானை முந்தி கட்டுகிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஜனங்களை விடுவிக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரேயர் மூலமா அநேக ஆத்துமாக்கள் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே சபா ஆண்டவரே நமக்கு வராத ஜனங்களை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை அடுத்த வாரம் துரிதமா கொண்டு வாங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சபையை சேர்த்துக் கொள்வது போல இந்த சபைக்கென்று வந்து கொண்டிருந்த ஜனங்களை ஆண்டவரே சீக்கிரமா கொண்டு வரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, இந்த 7 கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. அந்த 7 கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் புதிய ஆத்துமாக்களை எங்கள் சபைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. குடும்பமாக ஆண்டவரே ஜனங்கள் கடந்து வர உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே என்னை கேளும், அப்பொழுது உனக்கு ஜாதிகளை சுதந்திரமாக ஜனங்களை உனக்கு சொந்தமாக்கி தருவேன் என்று சொல்கிறேன். இந்த இடம் முழுவதுமா நிரம்பத்தக்கதான ஆத்துமாக்கள் எல்லாம் எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா அப்படி நாம இந்த இடத்துல மகிமைப்பட்டுட்டோம். இந்த இடத்துல வருகிறவர்கள் ஆறுதலோட சமாதானத்தோட சந்தோஷத்தோட கடந்து போகணும் ஆண்டவரே. வருகிறவர்கள் வெறுமையா போகக்கூடாது ராஜா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட கடந்து போக உதவி செய்யுங்க. சகலவற்றை கடத்துல ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நடத்துகிறோம். ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தாமே அடியோடு மாற்றும்படியாக குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம், ஒருவருக்குள்ள தேவ அன்பு கர்த்தர் தரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். வேலை செய்கிறவங்க, வாகனம் ஓட்டுறவங்க, பிசினஸ் பண்றவங்க எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக சமாதானத்தை சந்தோஷம் நிரப்பும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இனி செய்தி கொடுத்த ஐயாவோட குடும்பத்தோட ஊழியத்தோட ஸ்தோத்திரம் எல்லாவற்றும் தேவ கிருபை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பரலோகத்தின் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு ஆராதனையில எந்தெந்த சூழ்நிலையோடு வந்தாங்க எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் போகும்போது ஒரு தெய்வ ஆசீர்வாதத்தோட, தெய்வ பிரசன்னத்தோட, கர்த்தருடைய சமாதானத்தோட, கர்த்தருடைய ஆறுதலோட நாங்கள் கடந்த செல்ல எங்களுக்கு திரும்பத்தாங்கப்பா ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆயிரங்களுக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சிறியோர் பெரியோர் ஒவ்வொரு நாம் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. குறைகள் நிறைவாய் மாறட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிலையும் பாதுகாவலும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் விசேஷமாக உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் எல்லா சபையோடும் நம்முடைய குடும்பங்கள் யாவரோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம்.